Hi guys, welcome back to our channel Canada Pitte. சீலான் போடியன் நான் அமிர்தன் நான் ஜெயந்தினி and இன்னைக்கு நாங்க எங்க போறோம்டா இன்னைக்கு நாங்க வந்து ட்ரோன் ஷோ பார்க்க போறோம். ஸோ ட்ரோன் ஷோ வந்து சி அக்வேரியமால இங்கே மெல்பர்னில் இருக்கிற அக்வேரியமால ஆர்கனைஸ் பண்ணி இருக்கணும். சி லைஃப் அக்வேரியமால அந்த ட்ரோன் ஷோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 8:35 ஆகுது. 9 PM தான் ட்ரோன் ஷோ தொடங்க போகுது. வாங்க எப்படி ட்ரோன் ஷோ இருக்குன்னு போய் பார்க்கலாம். நாங்கள் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் 8:40 இங்கே இருக்கிற க்ரௌடு என்னென்னு. அண்ட் உங்களுக்கு ஆப்போசிட் பேங்க்கில் எத்தனை பேர் இருக்கணும்னு தெரியுதான்னு தெரியலை. இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி க்ரௌடட். இப்போ ரெண்டு சைட் ஆஃப் த ரிவர் பேங்க்லேயுமே நிறைய பேர் வந்து போய் கொண்டு இருக்கணும். வெஹிக்கிள்ஸ் போய் வர பிரிட்ஜிலையுமே அக்வேரியம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் இருக்கணும்னு. இட்ஸ் வெரி வெரி க்ரௌடு. அப்படியே அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாகவே க்ரௌட் தான். இப்போ தான் சன்செட் ஆகுது. இதுக்குள்ள எங்கேயாவது போய் இடத்தை பிடிக்க வேணும் நான் ஜெயந்திரியும் சேர்ந்து. ட்ரோன்ஸ் வந்து கீழே வச்சிருக்கிறோம். சிவப்பும் பச்சையமா பிளிங்க் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ட்ரோலர்ஸும் பக்கத்தில் நிற்கணும். ஸோ அவையில் தான் இந்த ட்ரோன் ஷோ வந்து கண்ட்ரோல் பண்ண போயினோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ட்ரோன் ஷோ தொடங்க போது. ஏற்கனவே நிறைய ஆக்கள் இங்கே வந்து நின்றுட்டினோம். அங்கே வந்து சரியான க்ரௌடடாக இருக்குது. ஸோ ஆளும் தூரம் வந்து போயலுமோ தெரியலை. அங்கெல்லாம் போய் பார்க்கணும் எப்படி போயலுமான்ட்டு. ஃபைன் பண்ணி நிற்கிறோம். ஸோ இங்கே நிறைய க்ரௌட் இருக்குது. அங்கால வந்து போக முடியலை. என்னென்னா அவ்வளோத்துக்கு ஆக்கள் நிற்கணும். ஸோ வடிவான வியூ கிடைக்காது எங்களுக்கு பார்க்கறதுக்கு, ரெக்கார்ட் பண்ணுறதுக்காண்டு இங்கே ஒரு ஸ்பாட்டுக்குள்ள நிற்கிறோம். ஸோ இன்னுமே லைட் இருக்குது. இன்னும் இப்போ தான் 8:55. இன்னும் ஒரு 5 minutesல தான் ஷோ ஸ்டார்ட் பண்ணேன். எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு க்ரௌட் வருமெண்டு. பெரிய அட்வர்டைசிங் கூட இதுக்கு இருக்கல, அவ்வளவு பெரிய ப்ரொமோஷன்ஸ் இருக்கல. பட் இப்போ இன்னும் ஸ்கூல் ஹாலிடேஸ். ஸ்கூல் ஹாலிடேஸோட நிறைய சின்ன பிள்ளைகள் எல்லாம் கிட்ஸ் நிறைய வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லா இந்த சன்செட் ரொம்ப நைஸா இருக்குது. கேக்கில் திடீரெண்டு 3 ட்ரோன்ஸை வந்து பறக்க விட்டு டெஸ்ட் பண்ணி கொண்டிருந்த வெயில் கண்டிஷன்ஸ் எல்லாம் விண்டெல்லாம் ஓகே இருக்கா ட்ரோன் ஷோக்கு முதல்ல. அதுக்கு பிறகு வந்து கொஞ்ச நேரத்திலேயே க்ரௌன் ஆப்போசிட் பேங்கில் க்ரௌனுக்கு முன்னால் இருக்கிற கேஸ் பிரிகேட்ஸில் இருந்து ஃபயர் ஷோ வந்து போட்டு கொண்டிருந்த வெயில் அதுவுமே பார்க்க ரொம்ப ஃபன் அண்ட் என்டர்டெய்னிங்காக எல்லாருக்குமே இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸ்டாண்ட் பைல ரெடியாக இருக்குது. ஸோ ஆப்ரேட்டர்ஸும் ரெடியாக இருக்கணும். ஐ திங்க் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெஸ்ட்டுக்கு அனுப்பின ட்ரோன்ஸுமே வந்து இப்போ லேண்ட் ஆகிட்டு அதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவை காட்டுற மாதிரி அந்த ட்ரோன்ஸும் லேண்ட் ஆகிட்டு. ஸோ ஐ திங்க் தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நவ். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆக தொடங்கிச்சது. பார்த்தா தெரியும் ட்ரோன்ஸ் ஒவ்வொரு ரோ பை ரோவாக மேலே எழும்பி வந்து forming army of drones. அந்த கிரீனா தெரியுறது எல்லாமே ட்ரோன்ஸ் தான். so nice. The
லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒன்று கீழே விழுந்து ஒன்று கீழே கீழே தண்ணிக்குள்ள விழுந்துட்டு ஸோ ஸ்பைரல் ஷேப்பில் வந்து இப்போ சுற்றி கொண்டு இருக்குது. ஸ்பைரல் ஷேப்புக்கு பிறகு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி சீ லைஃப் அக்வேரியமில் இருக்கிற சி அனிமல்ஸ் ஒவ்வொன்றையுமே காட்டிச்சினோம். ஃபர்ஸ்ட்டு வந்து 2D டைமென்ஷனில் ஜெல்லி ஃபிஷ் காட்டிச்சினோம். அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அதை வந்து ஸ்விம் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஷார்க் வந்து காட்டிச்சினோம். சுறாவும் அப்படியே ஆப்போசிட் எண்டில் ஸ்விம் பண்ணி கொண்டு போகிற மாதிரி காட்டின பிறகு சுறாவும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஸ்டிங்ரே திருக்கைக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு வந்து டேர்டிலையும் காட்டினோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு டேர்டிலும். அண்ட் அதுக்கு பிறகு வந்து சீ ஹோர்ஸ் கடல் குதிரை வந்து பர்பிள் கலரில் வந்து ட்ரோன் ஷோவில் வந்துச்சுது. அண்ட் ஸ்டார் ஃபிஷ்ஷும் கடைசியாக வந்துச்சுது. பட் நாங்கள் நினச்ச இதோட முடிஞ்சதுண்டு இந்த சீ லைஃப் அண்டு ட்ரோன் ஷோவில் காட்டிச்சினோம். பட் அதுக்கு பிறகு தான் 2 little பென்குயின்ஸ் வந்து அப்படியே ஸ்விம் பண்ணி தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி காட்டிச்சினோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதோட வந்து அப்படியே விளையக்கில் அப்படியே வந்து அந்த ட்ரோன் ஷோவும் முடிஞ்சுது. ஸோ இப்போ முடிஞ்சது ட்ரோன் ஷோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமான நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ட்ரோன் ஷோ இருந்தாண்டு வேறு எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு மெல்பர்னில் போய் காட்டணுமெண்டு we will try to go there and show. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் யாரும் இருந்தீங்கன்னா டு சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் புது வீடியோ நாங்கள் போட்டால் அது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பேஜஸ் எல்லாம் வந்துருக்கும். ஸோ சிபி ஸ்கியர்ன்ற பேஜ் அங்கேயும் போய் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நாங்கள் புதுசாக வீடியோஸ் போடல அது வந்து ஷார்ட் ரீல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பை ஃப்ரம் ஜெயந்தினி அண்ட் அமிர்தன். பை.